அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். நெறைய சொல்றேன். அமானுஷ்ய, ஆன்மீக விஷயங்கள் இதெல்லாம் சொல்றேன். ஆனா, நீங்க இந்த அமானுஷ்ய விஷயங்கள சொல்லும்போது, தீய விஷயங்கள பத்தி சொல்லும்போது மட்டும், சரி கரெக்ட்டு. ஆனா, அதுக்கு ஒரு தீர்வு இருக்கணும்ல. அதுக்கிட்ட தப்பிச்சுக்கிறதுக்கு என்னதான் வழி? அப்படின்றது சில பேர் கமெண்ட் பண்றீங்க. அப்புறம் இத நான் கொஞ்சம் இன்னும் த்ரில் படம் மாரி, அது இந்த மாரி அதில உட்காந்துன்ருக்கும். அது இப்படி பண்ணும். ஆ இந்த நட்சத்திரத்தில தொடர்புல வரும். ஆ அதுக்கு இந்த கேரக்டர்லாம் இருக்கும். இப்படியெல்லாம் சொல்லும்போது, ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. மனுஷனா பொறக்கிறதே பெரிய கஷ்டம். இதில வேற இது வேறயா? அப்ப என்னதான் தப்பிச்சுக்கிறது? அப்படின்ற மாரி போட்டிருந்தாங்க. அந்த மாரி நெறைய பேருக்கு, இவ்வளோ சொல்ற ஆளு நீங்க அத தப்பிச்சுக்கிறதுக்கு வழி சொல்ல மாட்டேன்றீங்களே அப்படின்றது. எனக்கே தப்பிச்சுக்க வழி தெரியலங்க. இதில வேற இந்த சுலாத்மா விஷயங்கள்ல வந்து, இது எல்லாருக்கும் இருக்குதான்னு தெரியல எனக்கு. ஓ நெறைய பேர் இதில மாட்டுன மாரி தெரியல எனக்கு. 1000 பேர்ல ஒருத்தரா, இல்ல லட்சம் பேர்ல ஒருத்தரா, இல்ல 10 பேர்ல ஒருத்தரா, அது எனக்கு தெரியல. நெறைய பேர் வாழ்க்கையில அவஸ்தைப்படுறாங்க. நெறைய பேர் பிரச்சனை படுறாங்க. ஆனா எல்லாரும் ஸ்தூல ஆத்மாவினால தான் அவஸ்தைப்படுறாங்களான்னு சொல்ல முடியாது. ஆ அவங்க கர்மாவனால படலாம். இப்போ இப்போ ஒரு குழந்தை பிறக்கிற விஷயங்கள்ல வந்து ஒரு இதுவா பொறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஏதோ ப்ராப்ளத்தோட பொறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல பொறந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஃபிசிக்கலா சில ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். அது வந்து கம்ப்ளீட்டா அதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாத மாரி ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்தூல ஆத்மாவனால வர்றது கிடையாது. அ அது வந்து அதுதான் அந்த கர்ம தொடர்பு சம்மந்தமா வர்றது. இல்ல போன ஜென்மத்தில அதுக்கு முந்தின ஜென்மத்தில செய்த பாவங்கள் காரணமா வர்றது. அந்த முந்தின ஜென்மத்தில கூட ஒருத்தர் சபிச்சு அது நடக்காது. அ போன ஜென்மத்தில உங்க அப்பா, அம்மாவையோ, யாரையோ ஒருத்தர் சபிச்சு, அ அப்படி நடக்காது. அந்த சாபனைக்கெல்லாம் வேற விதமான தண்டனைகள் உண்டு. இந்த பிறப்பால வர பிரச்சனை, இந்த உடல் சம்மந்தமான பிரச்சனை, இல்ல வந்து முடிவே இல்லாத ஒரு அதாவது வயசு வந்த பின்னாடி வர வியாதிகள்ல நான் சொல்றது. ஒண்ணு பொறக்கும்போதே, இல்ல பொறந்து கொஞ்ச நாள்ல ஆரம்பிச்சு, அதுக்கு தீர்வு இல்லாத மாரி இருக்கிற மாரி விஷயங்கள் எல்லாமே, ஆ அதுதான் அந்த கர்ம தொடர்பு இருக்கின்றது. அதில வந்து போன ஜென்மத்து சாபங்கள் கூட அதில அவ்வளோ பெருசா வராது. ஆ யாருடைய சாபம், துல ஆத்மா இந்த மாரி விஷயங்களே அதில அவ்வளோ வராது. அது தன்னுடைய ஜீன்லேயே, தன்னுடைய போன ஜென்மத்தில தன்னுடைய தாய் தந்தையோ, அல்லது நம்பளே போன ஜென்மத்திலயோ, நாமே யாருக்கோ செய்த ஒரு துரோகமோ, அல்லது ஏதோ ஒரு ஒரு கொலை பண்றது, அந்த மாரி விஷயங்கள். ஒரு பெரிய தவறுகள், இல்லது துரோகம், அ அந்த மாரி விஷயங்கள் நம்ப ஜீன்ல நம்மளே செய்திருந்து, அவங்க அடுத்த ஜென்மத்தில வரும்போது தான், அவங்களுக்கு அந்த மாரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அ அது ஒண்ணு. 2வது அது என்னன்னா, அதில இன்னொரு பிரச்சனை இருக்கு. அதில புருஷன், பொண்டாட்டி 2 பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா உங்களுக்கு? அதில அந்த மாரி போன ஜென்மத்தில, முந்தின ஜென்மத்தில எதுவும் பாவம் செஞ்சவங்களோ, இல்ல செய்யாதவங்களா கூட இருக்கலாம். ஒருத்தர் ஒரு ஆண்மகன் வச்சுக்கங்க. ஆனா, அந்த மாரி விஷயத்துக்கு கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு பெண் மட்டுமே அதில சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னாலும் அதில வந்துடலாம். ஆனா, அந்த ஆண்மகன் அந்த ஆண்மகனோ அல்லது ஆண்மகனுக்கு அப்பா, அம்மாவோ போன ஜென்மத்தில இந்த மாரி தவறுகள் எதுவுமே பண்ணல. ஒரு பெண் வராங்க. ஆனா, அந்த பெண்ணோ, அந்த பெண்ணுக்கு அப்பாவோ தான் போன ஜென்மத்தில இந்த மாரி ஏதோ ஒரு ஒரு இந்த மாரி ஆண் குழந்தை, பெண் குழந்தை பொறந்தா அந்த கள்ளிப்பால அரைச்சு ஊத்துறது இந்த மாரிலாம் சொல்றாங்க பார்த்தீங்களா? அது ஒரு வயசான பாட்டி ரூபத்தில இருந்துகிட்டு, சொன்னாங்கன்றதுக்காக கள்ளிப்பால அரைச்சு ஊத்திட்டு, அ அது அடுத்த ஜென்மத்தில ஒரு பொண்ணா பொறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி இருந்தா கூட, அவங்களுக்கு அந்த மாரியான விஷயங்கள் பிறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா, அவங்க கல்யாணம் பண்ணின்னு போற வீட்ல அந்த பையனும் அதே மாரி ஒரு பாவத்தில அவனும், அவங்க அப்பாவோ இல்ல போன ஜென்மத்திலயோ அதில தலையிட்டுருக்காங்களா? அதே மாரி விஷயங்கள பண்ணியிருக்காங்களான்னா, அவங்க அத பண்ணாம கூட இருக்கலாம். ஆனா, அவங்க ஏன் அத அனுபவிக்கணும்னு கேட்டா, அவங்க ஏன் அத அனுபவிக்கணும்னு கேட்டா, அவங்கள வந்து மனசால கஷ்டப்படணும்னு சொல்ட்டு, மனசால ரொம்ப வலிய அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு, வேறு ஒரு விஷயம் இருக்குது அவங்களுக்கு. இதே மாரி இவங்களுக்கும் அமையும். இதே மாரி நான் சொல்ற மாரி ஒரு ஆண் அந்த மாரி தவறுல ஈடுபட்டு, அ ஆனா அந்த பெண்ண கல்யாணம் பண்ணின்னு போறதுனால, அந்த ஆணை திருமணம் செய்து கொண்டதாலேயே இவர்கள் அதை அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் வரும். இதெல்லாம் எந்த மாரி அ ஜோதிடத்தில பார்க்கும்போது அ கண்டுபிடிக்க முடியும். இந்த நட்சத்திரமும் இதுவும் சேர்ந்து இதில வந்து பொறந்திருக்கிறீங்க. இந்த வீட்ல நீங்க கல்யாணம் பண்ணிக்கின்னு வந்துருக்கீங்க அப்டின்னா, அ ஒருத்தருக்கு ஏன் இத நான் என்னால சொல்ல முடியுதுன்னா, நான் ஒரு ஜோதிடம் பார்க்கறதுக்கு ஒருத்தர கூட்டின்னு போனேன். அவர் வந்து சொன்னாரு. அ இவர் கல்யாணம் பண்ணிக்கின்னு வரும்போது, அந்த வீட்டினுடைய கர்மாவும் சேர்த்து வாங்கின்னு வந்துட்டாரு.
ஆக்சுவலா வேற ஒருத்தர இவர் கல்யாணம் பண்ணின்னு இருந்தா, இவருக்கு இந்த இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனா, அந்த வீட்ல பெண் சாபம் இருக்கிற வீட்டுல இவர் கல்யாணம் பண்ணிக்கினாரு. ஆனா, அதுக்காக இவரு அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு தவிர்க்க முடியாது. ஆ இந்த பிரபஞ்சத்தில கல்யாணம் சில விஷயங்கள் மட்டும் அது எழுதப்பட்ட விதி. நீ அங்க தான் அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றது விதி. ஆனால் அந்த வீட்டில் பெண் சாபம் இருக்கின்ற வீட்டில் அந்த எப்படிங்க நீங்க சொல்றீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, அந்த அதெல்லாம் இப்ப நான் அது ஞாபகம் இல்ல எனக்கு. அது இருக்கு. கேசெட் இதெல்லாம் வச்சுட்டுருக்கேன் நானு. ஒரு சின்ன சிப்பு மாரி அதெல்லாம் இருக்கு. ஆனா, அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நட்சத்திரத்த வச்சு கண்டுபிடிக்க முடியும். அந்த நட்சத்திரம் இருக்கும்போது இந்த பெண் சாபம் அவங்களுடைய ராசி, அவங்களுடைய ஜாதகத்த பார்க்கும்போது அதில பெண் சாபம் இருக்கிற வீடு. அந்த போய் இவர் கல்யாணம் பண்ணின்னு வந்ததுனால, அவருக்கும் அது வந்துருச்சு. சரி அப்ப அவரு தான் அந்த அந்த மாரி ஒரு தப்பே பண்ணலையேங்க. அவர் ஏன் அத அனுபவிக்கணும்? அப்படின்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஆ அவருக்கு வந்து வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஒரு பெண்ணின் மூலமாக நீ ஒரு கர்மாவை ஏத்துக்கன்னு ஒரு ஜென்மத்தில அனுபவிச்சுட்டு வரணும். ஒரு பெண்ணின் காரணமாகவே அந்த கர்மாவ நீ அனுபவிச்சுட்டு, அந்த நீயும் அத செஞ்ச மாரி, அந்த தப்ப செஞ்ச மாரி அதுக்கான தண்டனைய இது பண்ணுறதுக்கு எள்ளு கூட எலிப்புக்கு காயிற மாரி, நீயும் அத அனுபவிச்சுட்டு இந்த ஜென்மத்த கடந்துடணுன்றது அவருக்கு வேறு ஒரு காரணத்துக்கான விதி அப்டின்னாரு. அப்ப நானு கேட்டேன், அப்பன்னா அப்ப அதே மாரி அந்த பொண்ணு எந்த தப்புமே பண்ணல. அந்த பையன் வீட்ல அந்த பையனுக்கு அப்பா வழியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அப்டின்றதுனால அந்த மாரி ஒரு வேள பிறக்கும்போது அந்த குழந்தை அந்த மாரி பொறக்குதோ, இல்ல பிறந்த பின்னாடி வர்ற ஒரு அப்புறமா கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா? நிதானமா. அப்புறமா தானே அது வந்து ரொம்ப தீர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குதுன்னும்போது, அப்போ அப்படியும் ஒரு பொண்ணு தான் பக்கம் தப்பே இல்லாத அந்த பையன கல்யாணம் பண்ணிக்கிற மாரி இருக்குமான்னு கேட்டேன். அதுவும் நடக்கும். அது ஜாதகத்த பார்த்து சொல்லிடலாம். 2 பேர் ஜாதகத்தையும் 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்தா சொல்லிடலாம் அத்த அப்படின்ற மாரி சொன்னார். சரி அது அப்படி இருக்கட்டும். அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அமானுஷ் உடம்புல பிரச்சனை வந்து பிறப்பே இந்த மாரி பொறக்குது. அமானுஷ்காக பயப்படுற விஷயம் எனக்கு இருக்குது. இந்த அமானுஷ்ன்ற அந்த ஸ்தூல ஆத்மா அமானுஷ்காக நான் பயப்படுறது இருக்குது. வெறும் ஸ்தூலுன்றது ஒரு தூய்மையான ஆத்மா அவ்வளதான். திரும்ப திரும்ப சொல்றது தான். எனக்கு உணரப்பட்ட நான் கண்டுபிடித்த ஒரு விஷயம் அந்த ஸ்துலு அமானுஷ் ஆத்மான்றது ஒரு பயங்கரமான கொடூர எண்ணங்களோட ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸார்டரான ஒரு ஆத்மா. ஒரு ஆத்மாவுக்கு பைத்தியம் முட்டுச்சானா எப்படி? அத தான் நான் பார்க்குறேன். அத நான் உணர்றேன். பல வருஷமா உணர்றேன். பல ஜென்மமா உணர்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி அது அதனால எனக்கு இன்னொரு பயமும் இருந்தது. அ அப்போ அந்த ஸ்தூல அமானுஷ் வந்து அடுத்தடுத்து இந்த மாரி வந்து நம்மள இந்த மாரி விஷயங்களெல்லாம் மாட்டணும்னு சொல்லிட்டு சபிச்சுதானா என்ன பண்றது? அதுக்கு இந்த மாரி நம்மளுடைய நல்ல விஷயங்களே அதுக்கு பிடிக்க மாட்டேன்தே. அதுக்காக ஒழிச்சுக்கிட்டு நம்ம எங்கனா ஒழிச்சுக்கிட்டு வாழ்ந்தா கூட, பூமியில வாழும்போதே பாண்டவர்கள் எப்படி ஒரு வருஷம் ஒழிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ, அந்த மாரி ஒழிச்சுக்கிட்டே நான் வாழ்ந்தா கூட, அ சில ஒழிச்சுக்கிட்டு வாழும்போது என்ன கண்டுபிடிச்சேன்னா, அந்த ஸ்தூல அமானுஷ ஆத்மாவுக்கு நீ ஒளிஞ்சுகிட்டா கூட அதுக்கு தெரியுது. நீ ஒளிஞ்சுகிட்டா கூட அது கண்டுபிடிக்குது. நீ நீ அவஸ்தைகளோடயே பூமியினுடைய வேறு பக்கத்தில வாழ்ந்துகிட்டு இருக்கிற அப்படின்னா பேசாம இருக்குது. அவங்களுக்கு தெரியவே தெரியாத வேறு ஒரு எர்த்துல போய் நான் தங்கிட்டா கூட, அ அந்த ஒரு சின்ன ப்ளசன்ட் விஷயமோ, நல்ல விஷயமோ நடந்தால், அந்த ஸ்தூல ஆத்மாவுக்கு தெரிந்து விடுகின்றது. தெரிந்து விடுவதோடு அதனுடைய தீய சக்திகளை ஏவி அதை செயல்பட வைக்கின்றது. அப்படின்னு எப்படி புரியுதுன்னா, அந்த தீய சக்தி நடக்கிற இடத்துல அந்த பெயர்கள் கனெக்ட் ஆகும். அந்த தீய சக்திகள் நடந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது, அத கொலாப்ஸ் பண்ற விஷயம் நடக்கும்போது, அத சுத்தி அந்த நட்சத்திரம் தொடர்பு இருக்கின்றது. அந்த நட்சத்திர தொடர்பு இருக்கின்றது. அந்த பெயர் தொடர்பு இருக்கின்றது. அப்போ நான் கண்டுபிடிச்சுட்டேன். அடடா! நீ மறைச்சாலும் அது அதுக்கு தெரியுது அந்த ஸ்தூல ஆத்மாவுக்குன்னா, அப்ப நான் என்னதான் பண்ணுவேன்? நாளைக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் இதில வரும்போது, அப்ப எனக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு குழந்தை இந்த மாரி இதானது. அதுக்கப்புறம் 3வது ஒரு குழந்தை 5 வயசு 5 மாசம் வரைக்கும் அந்த ஒரு பையன் இந்த விஷயம்லாம் இப்ப தான் எனக்கு தெரியுது. இப்போ ஒரு ஒரு போன வாரம் தான் எனக்கு அது தெரியுது. அது ஏதோ அபார்ட் ஆச்சுல்ல அப்படின்ற மாரி தான் என் மைண்ட்ல இருக்குது இத்தன வருஷமா. அந்த மாரி இந்த மாரி விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து இது மாரி ஸ்தூல அமானுஷ் வந்து நம்மளுக்கு நல்லது நடக்குறதே விரும்ப மாட்டேன்து அது. அப்போ நம்ம எப்படி அதுகிட்டேருந்து தப்பிச்சுக்கிறது அப்படின்ற மாரி ஒரு பயம் இருந்தது எனக்கு அப்போ. அப்போ வந்து இந்த இன்னொருத்தர போய் அந்த ஜோதிடர்கிட்ட கூட்டின்னு போம்போது, அவரு சொல்றாரு இந்த விளக்கம். இந்த மாரி இந்த பிறப்பினால் வருகின்ற அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் அதுக்கு வேறு ஒரு காரணம். அந்த பெண் சாபத்தையே அவங்க வீட்ல வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இல்ல வேறு ஏதோ சாபத்த வாங்கியிருப்பாங்க. இல்ல அவங்களே ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க போன ஜென்மத்தில. அப்படி இருக்கும்போது மட்டும் தான்
அது அவங்களேன்னா அவங்க அப்பா அம்மா கூட போன ஜென்மத்தில இந்த மாதிரி எதனா கொடூரமான தப்புகள் பண்ணலாம். ஒரு பெரிய துரோகம், ஒரு பெரிய கொலை அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? அதில ஏதோ தலையிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த வீட்டில் அது நிகழ்கின்றது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்போ 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 அவர்கிட்ட கேட்க முடியாது. இது நான் கண்டுபிடிச்சது இந்த ஸ்தூல அமானுஷ விஷயம். அவர்கிட்ட இதெல்லாம் சொன்னோம்னா, இந்த மாதிரி இதெல்லாம் நான் எல்லா ஜோதிடர்கிட்டலாம் கேட்க முடியாது. அவங்களுக்கு அது புரியாது. சில விஷயங்கள் வந்து நம்ம அனுபவிச்சு பார்த்து உணர்ந்து சில பேர் சொல்லுவாங்க, "நான் கடவுள ஆமா நான் பார்த்துருக்கேன்" அப்படின்னுவாங்க. அவங்க கிட்ட போயிட்டு வாய்ப்பே இல்லைன்னா நம்ம சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு காரணத்தால அவங்க பார்த்து கூட இருக்கலாம். அவங்க உணர்ந்து கூட இருக்கலாம். அந்த விஷயத்துல நம்ம கை வைக்கக்கூடாது. அதனால வந்து விட்டுடணும் அப்படின்றது தான் எனக்கு. அதனால நான் என்ன பண்றேன்னா, இந்த சொன்ன எல்லாம் கேட்டுட்டே இருக்கீங்கல்ல, என்ன பண்றது? இது இவ்வளோ பெருசா சொல்றீங்களே, இவ்வளோ இதில எனக்கு கூட நான் மாட்டுன மாரி இருக்குது. சில பேர் சொல்றாங்க, சில வியூவர்ஸ் சொல்றது, நான் சொல்றேன்ல, அ ஹஸ்பண்டே கூட சில சமயம்ல வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பா, அம்மாவே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தன் பசங்கள கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கேன்ல நான் உங்களுக்கு. அப்போ சில பேர் சொல்றது, நீங்க சொல்றீங்களே பாரு இந்த ஸ்தூல ஆத்மா, ஸ்தூல ஆத்மான்னு. அ அது வந்து ஐயோ! இப்படி இவர் திடீர்னு தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயங்கரமா பேசும்போது, இவர் உடம்புல கூட ஸ்தூல ஆத்மா இருக்குமோன்னு எனக்கு இருக்குது அப்படின்னு. தேவையில்லாம நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. நல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வர சின்ன சின்ன சண்டைங்களுக்கே ஸ்தூல ஆத்மான்னு நினச்சிக்காதீங்க நீங்க. ஸ்தூல ஆத்மான்றது பயங்கர கொடூரமானது. சரிங்களா? ஸ்தூல ஆத்மா வந்து அ வந்து நேரடியா கத்தி எடுத்து அதுங்கிட்ட சண்டையே போடக்கூடாது எப்பவுமே. அத பத்தியெல்லாம் உங்ககிட்ட பேசறதுக்கு, வரதுக்கு டைம் இல்லாமயே போயிட்டுருக்குது எனக்கு. சுலாத்மாவுக்கு நெறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அது எல்லாமே சைக்காலஜிக்கல் டிஸார்டர் ஆன கேரக்டர் அது. அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ சும்மா சுத்தி இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க மத்தியில உங்களுக்கு ஒண்ணு சின்ன தகராறுங்க இருக்கும். அதெல்லாம் ஸ்தூலாத்மான்னு நெனைக்கக்கூடாது. ஆ அது மாரி வந்து உங்களுக்கு அது ஆனா பயங்கர சக்தி வாய்ந்ததா இருக்குது அது. அது ஒரு பெரிய தீய சக்தி வானுலகத்தில் இருக்கின்ற தீய சக்தியினுடைய இதில இன்ஃப்ளூயன்ஸில இருக்குது அது. அதனால அத நம்ம சும்மா யோசிக்க முடியாது. அது கடவுள் சக்திய கூட ஈக்குவலாவோ, இல்ல அதுக்கும் மேல போற மாரியோ ஒண்ணு இருக்குது அதுகிட்ட. கடவுளே பல விதமா யோசிக்கிற மாரி இருக்குது. அத கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு, கடவுளே நெறைய யோசிச்சு நெறைய சடங்குகள பண்றாரு. அத என்னால பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது என்னால. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் சொன்னேன் பாருங்க, அந்த கொலுசு சத்தம் கேட்டது, அந்த ஒரு விஷயம் நடந்தது. நான் மேல்மலையனூர்லேருந்து அந்த இது வச்சு அனுப்பிச்சேன். அது வந்து அந்த இடத்துல அந்த அம்மா அத காட்டிக் குடுத்தாங்கன்னு எடுத்துக்குதா? இல்ல என்னான்னு எடுத்துக்குதுன்னு நான் அத கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரையல் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் ட்ரையல் பார்த்துக்கிட்டே இருக்கிற கொஞ்சம் ஒரே வாரத்தில அ ஒரு விஷயம் நடந்துச்சு. துர்க்கை கோயிலுக்கு போறாங்க, நல்லா போயிட்டு வராங்க. ஒரு 4 பேர் போறாங்க. சினிமா விட மோசமாகுதுங்க. த்ரில்லிங்கா இருக்குதுங்க. சினிமாவ விட மோசமா இருக்குதுங்க. ஒரு பெர்சன அ ரொம்ப ரொம்ப தூர கடவுள் தான் பண்றாரு. அந்த சுலு ஆத்மாவினால தான் பண்றாருன்றது தெரியுது. ஒரு பெர்சன ரொம்ப தூரம் அனுப்பிட்டு, அதுக்கு அதே சேம் டேவ்ல முன்ன நான் சொன்னேன் பாருங்க, எங்களுடைய வீட்லயே அது மூல நட்சத்திர நாள்ல நடந்ததுன்னு சொல்ட்டு. அந்த மாரி ஒருத்தர தூரம் அனுப்பிட்டு, அதே சேம் டேவ்ல நல்லா துர்க்கை கோயிலுக்கு எல்லாம் 4 பேரும் ஒண்ணா போறோங்கள்ல, ஒருத்தன சினிமாவுல காட்டுற மாரி, நல்லா பேசிட்டு, படுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தவன சூசைட் பண்ணிக்க வச்சுர்றாரு. அது அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு ஒரு ஞானிகிட்ட யார்ட்டயோ போய் கேட்குறாங்க. அவங்க யார்கிட்டயோ போய் கேட்குறாங்க. அதுக்கு நெறைய சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு விஷயம். எனக்கு தெரியுது, அது நம்ம சம்மந்தப்பட்ட விஷயம் தெரியுது. அவங்க சொல்றது மட்டும் கேட்டுக்கிட்டேன் நானு. அந்த பெயர்கள், அது கூட போனவங்க பெயர்கள் எல்லாமே என்னுடைய நான் கர்ம தொடர்பு நான் உங்ககிட்ட சொல்லுவேன் பார்த்தீங்களா, அந்த மாரி கர்ம தொடர்பு கொண்ட இன்னும் வேறு சில விஷயங்கள் கொண்ட பெயர்கள். அந்த கூட போனவங்க எல்லாருமே அந்த பெயர் சொல்றாங்க அவங்க. அப்பவே புரிஞ்சுச்சு சப்ஜெக்ட் நம்மளுக்கானது இது. அப்படின்றது புரியுது. ஆனா பயம் குடுக்குது எனக்கு நாளுக்கு நாள் அப்படியே. அந்த அளவுக்கு வெறின்னா, எனக்கு அப்படி என்ன தெரியுமா தோணுச்சுங்க, எங்க தம்ப்நெயில்ல போட்டிருக்கேன் பாரு. அந்த உருவத்துக்கு உள்ள இந்த மாரி தான் அது உட்காந்துங்கிற மாரி, வாய் மேல கை வச்சு, போதும் நிறுத்து. மூடு. போதும்." அப்படி சொல்லி அத அப்படி ஆசுவாசப்படுத்தணும். அதுதான் அந்த மாரி தான் ஒரு பேட்டர்ன் பண்ணணும் அதுக்கு. அது ரொம்ப உலகளாவிய பண்ணலாம். ஆனா, அத நம்ம அப்படி தான் டீல் பண்ணணும். அப்படி தான் டீல் பண்ணணுன்ற மாரி ஒரு சின்ன ஒரு கடவுள் சமிஞ்சை ஒண்ணு குடுத்தாரு எனக்கு. அத அப்படி தான் டீல் பண்ணணும். அது வந்து ஒரு ஒரு அந்த உடம்புக்குள்ள உட்காந்துங்கிறது, அவங்க உடம்பும் அந்த முகத்தையும் பார்க்கக்கூடாது நம்ப. அந்த உடம்புக்குள்ள உட்காந்துங்கிற இந்த ஒரு ஒரு குட்டியா அந்த ஸ்தூல ஆத்மா அமானுஷ வாய் மேல கை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத ஸ்கூல்ல டீச்சருங்க பண்ற மாரி பண்ணி அத கண்ட்ரோல் கொண்டு வரணும். அப்படின்ற மாரி ஒரு உணர்வு பிரபஞ்சம் எனக்கு குடுத்தது. நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தப்போ. அப்பதான் இந்த அலக் நிரஞ்சன் என்ற ஒரு விஷயத்த வந்து அது ஏற்கனவே அது நார்த் சைட்ல ரொம்ப அவங்க இது பண்றது.
அது கடவுளாக, பிரபஞ்சமாக எனக்கு அளிக்கப்பட்ட ஒரு விஷயம். அத நான் உங்களுக்கு சொல்றேன். இதிலேயே இந்த அலக் நிரஞ்சன்லேயே இன்னும் ஒரு விஷயமும் எனக்கு ஒரு கடவுள் வழிபாடும் அது சொல்லிக் கொடுக்கப்பட்டது எனக்கு காளியால. அது ஏன்னா நான் காளி மறுபடியும் எழுத ஆரம்பிச்சேன். 64,000 முறை இதுவரைக்கும் எழுதியிருக்கேன். மறுபடியும் நான் இன்னொரு 8 டேஸ் எழுதி முடிச்சேன்னா 72,000 முறையா ஆகும். அது இதுதான் சரியான நேரம். ஏன்னா அவ்வளோ பயங்கரமான ஒரு டைமில் தானாகவே எழுத வைக்கும். எனக்கு பயங்கர உக்கிரமான நேரங்கள் நடக்கிற சமயத்தில் தானாகவே என்னை எழுத வைக்கும். அந்த மாதிரி நான் நேற்று எழுதும்போது 2 விஷயம் வந்தது. ஒன்று, நீ வீடியோவில் சொல்லலாம். அலக் நிரஞ்சன் விஷயம் நீ வீடியோவில் சொல்லிக்கலாம். இன்னொன்று, அது காளி ரூப கடவுள். அது வந்து நீ மட்டும் அந்த உனக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையில் இது நீ கண்டுபிடிச்ச விஷயம், அது உண்மையான விஷயம். அதிலேருந்து மீள்றதுக்கு நீ அந்த காளியை தான் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நேற்று ஃபஸ்ட்டு டே அறிவோம் மகாகாளி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போது வந்து எனக்கு அந்த காளியாலையும் இது பிரபஞ்சமாக உணர்த்தப்பட்டது அலக் நிரஞ்சன் அந்த ஸ்லோகன். இந்த இது வந்து காளி வந்து இன்னொரு விஷயமும் எனக்கு சொல்லி அவங்கள தான் நீ வந்து இந்த ரொம்ப உக்கிரமாக மாறிவிட்ட, கொடூரமாக மாறிவிட்ட அந்த ஒரு சூழ்நிலையை எப்படி அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நீ அதை பண்ணணும். ஆனால் இதை நீ வீடியோவில் சொல்லிக்கலான்ற மாதிரி எனக்கு நேற்று காளி ஒரு சமிஞ்சை எனக்கு கொடுத்தாங்கன்றதுனால இதை நான் சொல்கிறேன். இந்த அலக் நிரஞ்சன்ன்றது வந்து இந்த நிறைய இந்த இதில் நார்த் சைட்லலாம் நாத்துன்னு வரும். உனக்கு கேதார்நாத் அந்த நாத்துன்னு பெயர்கள் வரும். அது இல்லாமல் மனுஷர்களுடைய பெயர்களும் அவங்க வச்சுக்குவாங்க. நாத்துன்றது அவங்க யோகிகள் அப்படின்ற மாதிரி என்ற பேர் தான் நாத்துன்னு வச்சுக்கிறாங்க அவங்க. நாத் என்ற யோகிகளால் படைக்கப்பட்ட ஒரு பேர் தான் இந்த அலக் நிரஞ்சன்றது. கடவுள் மற்றும் ஆன்மாவினுடைய பண்புகளை விவரிக்கின்ற ஒரு சொல்லாக இது இருக்குது. இதே நான் சொல்கிற மாதிரி இந்த சுலு அமானுஷ்ன்றது அது வேறு. இந்த அலக் நிரஞ்சன் என்ற வார்த்தையும் கூட ஒரு ஆன்மா அப்படின்ற விஷயமாக தான் அது இருக்குது. ஆனால் இது ஒரு கடவுளினுடைய ஆன்மா. சுல அமானுஷ் வெறும் சுல ஆத்மா, சுல அமானுஷ ஆத்மா அது வேறு. இது கடவுளினுடைய ஆன்மா, தூய பிரபஞ்சம். இன்னும் சொல்லப்போனால் அப்படியே கடவுள் சக்தி இருக்கின்ற பிரபஞ்சத்தில் தீய சக்தியும் இருக்குது. ஆனால் வெறும் நல்ல சக்தி இருக்கின்ற பிரபஞ்சத்துக்கு ஆன்மா, அந்த ஆன்மா எப்படி இருக்கும், அதுக்கு பேர் தான் அலக் நிரஞ்சன் அப்படின்னு நீங்கள் இனிமேல்ட்டு அதை ஒரு மைண்டுக்குள்ளே அப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் கட்டாயம் உருவம் கொடுக்கக்கூடாது. அதனால தான் உருவம் கொடுக்கக்கூடாது. ஆனால் நம்ம அதை ஈர்க்கணுன்றதுக்கு தான் நான் ஒரு சேனலோட பேர் சொல்லி, ஏன்னா அது ஒரு சந்தோஷமான கூவலாக அதை சொல்லணுமா, அது ஒரு சந்தோஷமான ஆர்ப்பரிக்கின்ற ஒரு கூவல் போன்று சொல்லணுமா. அப்போ நான் போய் இன்னொரு ரிசர்ச் ஒன்று பண்ணேன். அந்த நார்த் இந்தியாவில் நிறைய அந்த பாட்டு வச்சுக்கிறாங்க. ரொம்ப ஸ்லோவாக மெலோடியஸாக அந்த பாட்டு போகுது அலக் நிரஞ்சன். ஆனால் அதெல்லாம் வேணான்னு முடிவு பண்ணிவிட்டு அது ஒரு கூவல் போல் இருக்கணுமா, அது ஆக்ரோஷமாக ஒரு ஹாப்பியாக இருக்கணுமா அது. அதனால் பார்த்துட்டு வரும்போது ஒரு சேனலோடது மட்டும் அந்த கரெக்டாக அவங்க சொல்கிற அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. அதை மட்டும் தம்ப்நெயிலில் போடுறேன். அந்த ஹெட்டிங்கும் அந்த சேனல் நேமும் மட்டும் இதில் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதில் போயிட்டு அவங்க பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஒரு சவுண்டு, அதே மாதிரி நீங்கள் வாயில் சொல்லுங்கள். 369 முறை சொல்லுங்கள், இல்லைன்னா 11 முறை சொல்லுங்கள். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அப்பப்போ மனசில் சின்ன சின்ன விஷயம் வேலைங்களுக்கு போகும்போது மனசுலேயே அந்த பாட்டு கேட்டு கேட்டு பழகிக்க. அதுவே காதில் கேட்குற மாதிரி நினச்சிக்கோங்க. அதே சவுண்டு, அந்த சவுண்டு கரெக்ட் வைப்ரேஷனில் இருந்தது எனக்கு கேட்கும்போது. அவங்க சொல்கிறது ஒரு கூவல் போல் இருக்கணும் அப்படின்றது மாதிரி அந்த ஒலி கேட்டுகிட்டே வந்தேன். ஒரு நிறைய 5-6 வீடியோ பார்த்து அதில் ஒலி சூஸ் பண்ணேன் கரெக்டாக. அந்த சேனல்து அவங்க போட்டிருக்கிறது மட்டும் இவங்க விவரிக்கிற மாதிரி மிக கரெக்டாக இருக்குது அது அந்த விஷயம். அந்த மாதிரி அந்த ஸ்லோகன் எப்படி சொல்கிறதுன்னு சொல்கிறேன் நான். இதை 369 முறை நீங்கள் இது பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் எழுதக்கூட எழுதலாம். ஆனால் அதுக்கு ஒரு உருவம் நம்ம கொடுத்துடக்கூடாது. அது உருவமற்றது. ஒன்று நம்ம வாயால் அலக் நிரஞ்சன் பண்ணலாம், இல்லை அந்த பாட்டை கேட்கலாம், இல்லைன்னா கையில் அலக் நிரஞ்சன் எழுதலாம். அதுக்கு ஒரு உருவமே நம்ம கொடுக்கக்கூடாது. பர்டிகுலராக அது ஒரு சிவன்ன்ற மாதிரி அவங்க வீடியோங்களில் சிவன் நிறைய போட்டுருவாங்க, பிரபஞ்சம் போட்டுருவாங்க. பிரபஞ்சனாவே சிவன் அப்படி போட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் வெறும் அப்படியே உருவமில்லாத ஒரு பிரபஞ்சமாக நினச்சின்னு தான் அதை சொல்கிறதா இருந்தாலும், காதில் கேட்கறதா இருந்தாலும், எழுதுறதா இருந்தாலும் பண்ணோமானா அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ளே வரும். அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கும். உங்களை சுற்றி என்னென்ன தீய சக்திகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி கொடுக்கும். அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு உங்களுக்கே சொல்லிக் கொடுக்கும் அப்படின்றத விஷயத்த சொல்கிறேன். அந்த பண்புகள் அதுக்கு இருக்குது. அலக்குன்னா காணப்படாதது, கண்ணுக்கு தெரியாதது அப்படின்ற மீனிங். நம்ம நிறைய சொல்லுவோம் பார்த்தீங்களா, அலக்கா தூக்குறதுன்னு. அது மீனிங் இதாக தான் இருக்கும். அலக்கா தூக்குறதுன்னா அப்படியே மேல் நோக்கி தூக்குறது தானே. அப்போ அந்த யாதுமற்ற இடத்துல தானே நம்ம அதை தூக்குறோம் கீழே இருந்து. அதுக்கு தான் அந்த பேர் வந்திருக்கும் போலுக்குது.
ஆனால் அது வந்து அலாக்கு இல்லை, அலக்கு. அந்த மாதிரி அந்த அலக்குன்றது சமஸ்கிருத வார்த்தை. தமிழில் அலக்குன்னு இருக்குது, ஆனால் சமஸ்கிருதத்தில் அலஷ் அலஷ் லட்சணம்னு வராங்க. லக்ஷணம்னாவே என்னன்னா ஒரு உருவத்தை லக்ஷணமாக இருக்குதுன்னு சொல்லுவோம். நம்ம லக்ஷணமாக இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்படின்னாவே என்னது, ஒரு ஆப்ஜெக்டாக லக்ஷணமாக இருக்கும் பார்த்தா அப்படின்னு அர்த்தம். அப்போது அலட்சணா லட்சணம் இல்லாததுன்னு ஆயிடுதேன்னு நீங்கள் நினைப்பீங்க. அவலட்சணம்னு ஒன்று இருக்குது, லட்சணம் இல்லாததுன்னு ஆயிடுதேன்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. லக்ஷணம்னாவே ஒரு கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு விசிபிளாக இருக்கக்கூடிய ஒரு உருவமுடைய ஒரு விஷயம். அலஷ் அப்படின்னா அந்த உருவம் எதுவும் அல்லாதது, உருவம் அற்றதுன்ற மீனிங்க தான் அலஷ் அப்படின்றது. அவலக்ஷணம் அது வேறு, இது அலஷ். லக்ஷணம்னாவே ஒரு பார்ப்பதற்கு உருவமாக இருக்கின்றது லக்ஷணம். அது வந்து நல்லா அதையே கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதுன்றதுக்கு லக்ஷணமாக இருக்குதுன்னு நம்ம அதை அப்படி சொல்கிறோம். ஆனால் அது ஒரு உருவம், அவ்வளோதான். உருவம்ன்றது தான் லக்ஷணம், அலக்ஷணம்ன்றது உருவமற்றது, அப்படி தான் மீனிங் அது. அந்த மாதிரி அந்த அம்சம் என்ற விஷயம், அந்த பண்புகளை அடையாளம் காண முடியதா இருக்குது, அது இல்லவே இல்லை அப்படின்ற இருக்குது. அதே சமயத்தில் அங்கே வந்து அந்த கடவுள் ஒரு நிர்குண பிரம்மம், நிர்குணமான, அது யாதுமற்ற ஆனால் ஒரு நிர்குண பிரம்மத்தை குறிக்கின்றது அப்படின்னு இருக்குது. அதில் இதில் ஸ்வேதஸ் வேதர அப்படின்ற ஒரு உபநிஷத்தில் தோன்றிய ரொம்ப பழைய காலத்தில் ஒரு யோகா மரபுலேருந்து தான் அது வந்தது. இந்த குறிப்பிட்ட உபநிஷதம் வந்து யோகாலேருந்து வேதாந்த ஒரு விஷயமாக, எல்லாவற்றையும் கையாள்கின்ற விஷயமாக இந்த வார்த்தை இருக்குது. இது உயர்ந்த மனிதனை, சச்சிதானந்தம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது சச்சிதானந்தம்னா சத் சித்தர்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா, சித் ஆனந்தம். அந்த வார்த்தைக்கு உரிய ஒரு பொருளாக இந்த அலக் நிரஞ்சன் இருக்குது அப்படின்ட்டு புராணத்தின்படி வந்து உயர்ந்த மனிதர்களுக்கான, இப்போ சொல்கிறது கவனிங்க, உயர்ந்த மனிதருக்கான கோஷம் அல்லது உற்சாகமான கூக்குரலில் அது அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ண நான் போய் தேடினேன் அதுக்காக தான். அப்போ இவங்க சில பேர் அந்த அலக் நிரஞ்சனை ரொம்ப மெலோடியஸ் பாட் மாதிரி எடுத்துன்னு போயிட்டாங்க. அதனாலேயே அவங்க சொன்ன விஷயம் புரிஞ்சு போச்சு எனக்கு. கோஷம் அல்லது உற்சாகமான கூக்குரல் முதலில் அப்படின்றத இதுதான் அந்த அலக் நிரஞ்சன் சொல்லணும். அதில் அதை யார் ஃபஸ்ட்டு இந்த வார்த்தையை ஏற்படுத்தினது, உருவாக்குனதுன்னு கேட்டால் மத்ஸ்யேந்திரநாத் மத்ஸ்யேந்திரநாத் அப்படின்றவர் தான் அதை உருவாக்கினார். ஆதிநாதர் என்ற சிவபெருமானுக்கு ரொம்ப அவருக்கும் நாத்துன்னு வருது பார்த்திங்களா, அந்த கேதார்நாத்துங்களா, அந்த மாதிரி ஒரு யோகா வழிபாட்டினுடைய சிவபெருமானுக்கு அடுத்ததான ஒரு இரண்டாவது குருவாகவே அந்த மத்ஸ்யேந்திரரை பிரபலமாக எல்லாரும் பார்க்குறாங்க. அதில் வந்து இந்த ஆதி காலத்தில் அந்த யோகா தேர்ச்சி பெற்ற ஒருவரால் உணரப்பட்ட கடவுளை குறிக்கின்ற அந்த அலக் நிரஞ்சன் முர்மு அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அவருடைய சீடர் வந்து மகாயோகி கோரக்நாத் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த கோரக்நாத்ன்றவர் வந்து அவருடைய குறிப்பில் தான் இந்த நாத்து, இந்த யோகா, இந்த மாதிரி விஷயங்கள் இந்தியாவில் இருக்கின்ற நிறைய விஷயங்கள் பற்றி எழுதி அதில் வந்து காய சாதனாவை அவங்க பிரபலப்படுத்தி அந்த கோரக்நாத்ன்றவர் மூலமாக தான் அந்த மத்ஸ்யேந்திரநாத்ன்ற விஷயமும் தெரிய வருது. கோரக்நாத்தும் இதில் அந்த பெயருக்கான காரணம் இந்த விஷயமெல்லாம் அந்த கோரக்நாத்ன்றவர் எழுதின நூல்லையும் தெரியுது. கோரக்நாத்ன்ற உண்மையிலேயே ஹடயோகா மற்றும் தந்திர வழிபாட்டு, இந்த நம்ம மாந்திரிகம், இந்த தாந்திரிகம், சரஸ்வதியினுடைய தாந்திரிக் ரூபம் தானே ராஜமாதங்கின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி தந்திர வழிபாட்டின் பெரும்பாலான யோகிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மகத்தான நாத்துன்ற மரபில் ஜாயின் ஆகுறாங்க. வட இந்தியாவில் இருக்கின்ற கோரக்பூர் நகரம் கூட ரொம்ப புகழ்பெற்ற ஒரு யோகியினால் தான் பெயர் வச்சாங்க. அந்த கோரக்நாத் காலத்தில் கூட, அதற்கு பின்னாடி கூட இந்தியாவில் கடவுளுக்கு அலக் நிரஞ்சன் அப்படின்னு ரொம்ப பிரபலமான பெயராக அதுக்கப்புறம் மாறியது. ஏன் இந்த பக்கம் சவுத் சைட்லலாம் அதிகமாக இல்லைன்றது எனக்கு தெரியலது. ஆனால் இந்தியா முழுதுமே அது இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பின்னர் அது வந்து சீக்கிய குருவான குருநானக்குன்றவரோ அந்த பெயரை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க, கடவுளை குறிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம சிவனை பார்க்கும்போது அவங்க ஆதேஷ்னு சொல்லிட்டு யோகிகள்லாம் அந்த நார்த் சைடில் இருக்கிறவங்க
நார்த்துன்ற யோகிகள் சந்திக்கும் போதெல்லாம் ஆதேஷம் தான் சிவபெருமானை சொல்கிறாங்க. அவர்கள் எல்லாரையுமே ஆதேஷ் என்ற வணக்கத்தினுடனேயே வரவேற்கிறாங்க. அந்த மாதிரி மகாயோகி கோர்ஷநாத்தும் கூட அது மாதிரி தான் எழுதியிருக்கான்றாரு. அதில் ஆத்மேது பரமாத்மேதி ஜீவாத்மேதி விசாரணே திரயாணாம் ஐக்கிய சம்சிதிர் அஸ்தேல் இதி கீர்த்திக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதியிருக்கார் அவர். அது வந்து சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. அந்த புத்தகத்திலையும் அவங்க சமஸ்கிருதத்தில் எழுதின விஷயத்தினுடைய மூலமாகத்தான் இது நம்மளுக்கு தெரிய வந்ததை தவிர, சும்மா வந்து ஏதோ எனக்கு தெரிய வந்தது, அதை நான் சும்மா இதில் போடலான்னு போடல. அதுக்கு வந்து சிவபெருமான், காளி இவங்கெல்லாம் வந்து எனக்கு அதுக்கு ஒரு சைன் போட்டிருக்காங்க. இந்த வார்த்தையும் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சக்தி நானும் ரொம்ப நேரமாக இப்போ அதை கேட்டுக்கிட்டே தான் அந்த தமிழில் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதை வச்சுட்டு அது கேட்டுக்கிட்டே தான் பண்ணிட்டு இருந்தேன். அது அலக் நிரஞ்சன், இங்கிலீஷில் ALAKH நிரஞ்சன் NIRANJN நிரஞ்சன், அலக் நிரஞ்சன் ஜெய் போலோ அப்படின்னு போட்டு கமா போட்டு அலக் நிரஞ்சன் மந்த்ரா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹேஷ்டாக் போட்டு ஹரஹர் மகாதேவன் போட்டிருக்காங்க, ஜெய் ஷம்புன்னு போட்டிருக்காங்க. அவங்க இந்த சேனல் நேம் வந்து பக்தி பஜன், BHAKTI, மறுபடியும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு BHAJAN போட்டிருக்காங்க. சைடில் இன்னொரு ஹிந்திலையும் அதுவும் பக்தி பஜன் போடுது, ஹிந்திலையும் இருக்குது அதில் அந்த சேனலோட இது. ஆனால் பக்தி பஜன் நீங்கள் போட்டுட்டு அலக் நிரஞ்சன் இங்கிலீஷ்லேயே நீங்கள் பக்தி பஜன் போட்டு அலக் நிரஞ்சன் சொல்லிட்டு நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணாலே அந்த சேனல் வந்துடும் நினைக்கிறேன். ஆனால் நான் இது அப்படியே டெக்ஸ்ட்டு காப்பி பண்ணி நான் இதுலேயும் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த பாட்டு கேட்டுடுங்க. அதை ஓடவும் விடலாம் வீட்டில் அடிக்கடி. எப்படி நம்ம இது கந்தசஷ்டி ஓட வருமே அந்த மாதிரி. எனக்கு எதுக்கு ஓட விட சொல்கிறேன்னா, உங்கள் மைண்டில் அப்படியே பதிஞ்சிரும் அதே சவுண்டு. அவங்க ஒரு கூக்குரலோடு, ஒரு ஆர்ப்பரிப்போடு, ஒரு உற்சாகத்தோடு அதை சொல்லணுன்றாங்க. அதுக்கு கரெக்டாக சூஸ் பண்ணி தான் நான் அந்த இது எடுத்தேன். அதில் வந்து நீங்கள் அதில் ஃபுல் பாட்டு வேறு டெக்ஸ்ட் வருது, அது உங்களுக்கு வேணாம். இந்த அந்த அலக் நிரஞ்சன்றது அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி அலக் நிரஞ்சன் அப்படின்றதே இன்னும் கூக்குரலாக வருது. இன்னும் அதை நீங்களே போய் கேளுங்க, அது ஒரு மாதிரி பயங்கர இதுவாக வருது. அதே மாதிரி சொல்லத்துக்கு கற்றுக்குங்க. அதே மாதிரி அது மட்டும் சொன்னால் போதும். போட்டுட்டு 369 முறை சொல்லிவிட்டு உங்கள் வேண்டுதல் வைங்க. மெயினாக இந்த மாதிரி நீங்கள் தீய சக்திகள், தப்பான சக்திகள், உங்களை எதிராக பண்ணுற விஷயங்கள் யார் இருந்தாலும் அவங்கள நோக்கியே நீங்கள் அது வந்து மனசில் நினச்சி அதை வேண்டுதலாகவும் வச்சு இது பண்ணலாம். இல்லை ஒரு துர்க்கமாக இருக்குது, சும்மா தேவையில்லாமல் நம்மக்கிட்ட வந்து நம்மளை சீண்டுறாங்க, ஹஸ்பண்டாக இருக்கிறாங்க, அம்மாவாக இருக்கிறாங்க, நம்மளை அழ வைக்கிற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னாலும் அந்த பாட்டை வாயில் அந்த மாதிரி உச்சரிச்சுக்கிட்டே ஒரு பாட்டு மாதிரி அந்த ஸ்லாங்கில் நான் அதை போய் பார்த்து அதே மாதிரி உச்சரிச்சுக்கிட்டே அது வந்து அப்படியே மனசில் அவங்க பண்ண விஷயங்கள் என்னென்ன கஷ்டம் பண்ணாங்க, என்னென்ன பண்ணாங்க, அதை நினச்சிக்கிட்டே நீங்கள் அது இருந்தாலே சொன்ன மாதிரி தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும், என்னவா நீங்கள் மாறணும், உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், அதை வேண்டுதலாகவும் அதை 369 சொல்லிவிட்டு அதை நீங்கள் சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப இது நீங்கள் தொடங்கிறதுக்கு அற்புதமான நாள். நாளைக்கு பிரதோஷமாகவும் இருக்குது. அதனால் அது சிவனுக்காகவே சொல்லப்படுது. இன்னும் சொல்லப்போனால் அலக் நிரஞ்சன், ஏன்னா சிவன் தானே உருவமற்றவர், அவர் தானே உலகத்தினுடைய கடவுளாக இருக்கிறன்றதுனால நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்குது, சிவனுக்குரிய நாளாக இருக்குது, நாளைக்கு பிரதோஷமாகவும் இருக்குதுன்றதால நாளைக்கு 4:06 நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் அதை நீங்கள் சொல்கிறது பண்ணலாம். அடிக்கடி ஒரு 11 டைம் சொல்கிறது, அடிக்கடி சொல்கிறது, அதுக்கும் வச்சுக்கலாம் நீங்கள். அப்படின்னு இது ஒரு பயங்கரமான விஷயம். நீங்கள் சாதாரணமாக பார்த்துடாதீங்க. இது நான் அறிவோம் மகாகாளி எழுதின்னு இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு டேயில் எனக்கு உணர்த்தப்பட்ட விஷயம்ன்றத தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அந்த ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.